ஏமாளித்தனம் அப்படின்னா என்ன தெரியுமா? அனுபவங்கள்லேருந்து பாடம் கற்றுக்காமல் இருக்கும் பாருங்கள், அதுதான் ஏமாளித்தனம். மிகப்பெரிய ஏமாளித்தனம் அதுதான். அனுபவங்களிலிருந்து நாம் பாடம் கற்றுக்காமல் இருக்கிறது, அதாவது கல்வி கற்காமல் இருப்பது, அதுதான் ஏமாளித்தனம். கல்வினா புத்தகத்திலேருந்து கிடையாது. புத்தகத்திலிருந்து மட்டும்தான் கல்வி அப்படி கிடையாது. அது புத்தகம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது. புத்தகம்லாம் இல்லாத காலத்தில் மனிதர்களுடைய வரலாறு புத்தகம் இல்லாத காலங்கள் தான் அதிகம். இப்போ தான் புத்தகம் வந்துச்சு. ஒரு 300 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடிலாம் புத்தகமே கிடையாது. அப்போ அவங்கெல்லாம் கல்வி கற்றுக்கலையா? நாம் பேசுகிற மொழியை யார் கண்டுபிடிச்சா? புத்தகம் இல்லாத காலத்தில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. புத்தகம் படிக்கிற வழக்கமே இல்லாத காலத்தில் தான் நாம் பேசுகிற இந்த மொழி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓலைச்சுவடியிலலாம் என்னத்தை பெருசாக படிச்சிருப்பாங்க? கடந்த காலங்களில் ஓலைச்சுவடி இருந்ததுன்னா ஓலைச்சுவடியை எழுதுறதே கஷ்டம். ஓலைச்சுவடியில் சும்மா குறிப்புகள் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் பெரிய கட்டுரைகள்லாம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் புத்தகமே இல்லாத காலங்கள், கடந்த காலங்கள்லாம் ஒரு 1000-500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிற வழக்கமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே அப்படிப்பட்ட காலங்களில் தான் நம்ம பேசுகிற மொழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கல்வி கற்காதவர்களா? புத்தகம் வந்த பிறகு தான் கல்வி கற்கிற வழக்கமே மனிதர்களுக்கு வந்ததா? புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் கல்வினாலே என்னன்னு தெரிஞ்சுதா? அப்படி கிடையாது. கல்வி கற்கிற வழக்கங்கிறது இயற்கையானது, கற்றுக்கிறதுங்கிறது இயற்கையானது. நம்ம புத்தகத்தின் மூலமாக எதை கற்றுக்கிறோம் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம், இந்த இயந்திரங்களை பற்றிய அறிவியல், இதைத்தான் நம்ம கற்றுக்கிறோம். இந்த இயந்திரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இயக்குவது, எப்படி கையாளுவது, இதைத்தான் நம்ம புத்தகங்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். புத்தகங்கள் படித்ததுனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாச்சுது. புத்தகங்கள் இல்லைன்னா நம்மளால் இப்படி ஒரு இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்க முடியாது. ஆனால் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திருப்போம். இயற்கையோடு இணைந்து கலந்து வாழ்வதற்கு புத்தகங்கள் தேவையில்லை. அது எளிமையான வாழ்க்கை. அங்கே இயந்திரங்கள் தேவையில்லை. அப்போது நம்ம இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு டாக்டர் படிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு இயந்திரங்களை பற்றி அறிவு வேணும், ஒரு கம்ப்யூட்டரை பற்றி நாலேஜ் வேணும். அப்புறம் அவர் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவார். எக்ஸ்ரே மிஷினு, ஸ்கேன் மிஷினு, அப்புறம் ஸ்டெதஸ்கோப்பு, இதெல்லாம் அப்புறம் வாயில் வைக்கிற தெர்மாமீட்ரு, இப்படி நிறைய உபகரணங்களை சார்ந்து தான் ஒரு தொழிலே இருக்குது. ஒரு மருத்துவம் என்றால் அதற்கு நிறைய உபகரணங்கள் இருக்குது, இயந்திரங்கள் இருக்குது, அதை சார்ந்தது. அப்போ அதையும் சேர்த்து தான் அவர் அதை படித்தா தான் அவரால் ஒரு மருத்துவத்தை கற்றுக்க முடியும். இதெல்லாம் இயந்திரங்களை சார்ந்த ஒரு கல்வி நம்ம புத்தகத்தில் படிப்பது என்பது. ஒரு மருத்துவர், இன்ஜினியர்னால் அவரும் ஒரு இயந்திரங்களை சார்ந்து தான் அவர் தனது கல்வியை படிப்பார். ஒரு இயந்திரங்களை பற்றி ஒரு பில்டிங், அவர் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா, இன்ஜினியர்லேயே நிறைய இன்ஜினியர் இருப்பாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இயந்திரங்களை சார்ந்த ஒரு கல்வி முறையாக தான் அது இருக்கும். கல்வி முறை என்பது இயந்திரங்களை பற்றிய ஒரு கல்வியாக தான் இருக்குது. அப்போ அதுபோல் ஒரு விஞ்ஞானின்னா அவர் என்ன பண்ணுவார்? இயந்திரங்களை சார்ந்து, அவருக்கும் டெலஸ்கோப்பு, அந்த மிஷின், இந்த மிஷினு, ஏகப்பட்ட அதை பற்றிய நாலேஜ் உள்ளவராக ஒருத்தர் தான் விஞ்ஞானியாகவும் இருக்க முடியும். அப்போ இதெல்லாம் இயந்திரங்களை சார்ந்த ஒரு கல்வி முறை. அதை கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம புத்தகம் தேவைப்படுதே தவிர, இயந்திரங்களே இல்லாத உலகத்தில், இயந்திரங்களே ஃபெயிலியர் ஆகிற ஒரு உலகத்தில், இயந்திரங்களே வேண்டாண்டா, அந்த இயந்திரங்களே தேவையில்லை. ஏன்னா இப்போ இயந்திரங்கள் நமக்கு அழிவுக்கு காரணமாக இருக்குது. இப்போ மோட்டார் வாகனம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இயந்திரங்கள் தான். இதனால் பார்த்தா 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க, 10 லட்சம் பேர் உடல் ஊனமடைகிறார்கள், நிரந்தர படுகாயமடைகிறார்கள். ஒரு இயந்திரங்களால் ஏற்படுகிற ஒரு பாதிப்பை பாருங்கள். இப்படி இயந்திரங்கள் இப்போ தொழிற்சாலை எல்லாமே இயந்திரம் தான். அந்த இயந்திரங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது, இப்படி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இயந்திரங்களை பற்றிய கல்விக்காக தான் இயந்திரங்களை சார்ந்த ஒரு கல்வி. நம்ம இயந்திரங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயந்திரங்களின் உதவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயந்திரங்களின் உதவியோடு வாழ்கிற வாழ்க்கை தான் தற்போதுள்ள வாழ்க்கை. அதை கற்றுக்கிறதுக்கு தான் நமக்கு இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிறோம். புத்தகங்களில் எதை படிக்கிறோம்? இயந்திரங்களை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை. இயந்திரங்களிலிருந்து எப்படி உதவியை பெறுவது, அதை கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகிறோமே தவிர, அப்போ கடந்த காலங்களில் இயந்திரங்கள் இல்லை, அதனால் அந்த புத்தகங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. புத்தகங்கள் இல்லாமல் எப்படி வாழ்வது? அதனால தான் அந்த காலத்தில் புத்தகம் இல்லைனாலும் அவங்க கல்வி அறிவு இல்லாதவர்கள், அவங்களுக்கு அறிவு கிடையாது, அப்படி கிடையாது. இயந்திரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அவர்களுக்கு புத்தகம் தேவையில்லை, ஓலைச்சுவடி கூட தேவையில்லை. பேச்சு வழக்கே போதுமானது. தங்களிடம் இருக்கிற அறிவை பகிர்ந்து கொள்வதற்கு பேச்சு வழக்கே போதுமானது. அதனால் கல்வி கற்றுக்கணும். அதாவது புத்தகம் படிப்பது தான் கல்வின்னு நினைக்கக்கூடாது. புத்தகம் படிக்காத காலத்திலையும் மனிதர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருப்பது அனைத்து உயிர்களுக்குமே பொருந்தும். இது அனைத்து உயிர்களுமே கல்வி கற்றுக்கொள்ளும், பாடம் கற்றுக்கும். இங்கே இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. ஒரு எறும்பு கூட தெரியும்,
இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எறும்பு கூட கல்வி பாடம் கற்றுக்கிட்டு இருக்கும் அனுபவங்களிலிருந்து. ஒரு எறும்பும் சரி, மானும் சரி, ஆடு, மாடு, புலி எல்லாமே தனது அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடியது. அதுதான் பாதுகாப்பு. இது பண்ணால் இங்கே இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அதை அங்கே பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா உயிரினங்களுமே கற்றுக்கொள்கிற அந்த பண்பு தான் அப்போ அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சரியானது. இல்லைன்னா அது ஏமாளித்தனம். மனிதர்கள் இன்றைக்கி போரிட்டாங்க, அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. இன்னமும் போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள் முட்டாள்கள். சில முட்டாள் நாடுகள் இன்னமும் போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள். போரின் கொடுமை தெரிந்தும் அவங்க அந்த பாடம் கற்றுக்கலை. அனுபவங்களிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. கடந்த கால அனுபவங்கள்லேருந்து மனிதர்கள் போரிட்டு சண்டையிட்டார்கள். அந்த அனுபவங்கள்லேருந்து பாடம் கற்றுக்கலை. அதனால தான் இன்றைக்கி சண்டை போட்டுட்ருக்காங்க முட்டாள்கள். அவங்க தான் முட்டாள்கள். அதனால் யார் ஏமாளித்தனம் அது. நாம் ஒரு அனுபவத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், சாதி வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டாங்க. அது எந்த வகையிலையும் உதவாது, அது நம்மளை மோசமான நிலைக்கு தான் அழைத்து செல்லும் அப்படிங்கிற அந்த பாடத்தை கற்றுக்கிட்டனால தான் நிறைய பேருக்கு சாதி உணர்ச்சியே குறைஞ்சிருச்சு. சாதி மீதே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. அதுபோல் கடவுள் மீது நிறைய நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுள்கள் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது பாடம் கற்றுக்கிட்டாங்க. அது மனித வாழ்க்கைக்கு உதவாது, முன்னேற்றத்துக்கு உதவாது அப்படிங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமலும் நம்ம அற்புதமாக வாழ முடியும், இந்த மாதிரி நம்பிக்கை இல்லைன்னா மட்டும்தான் அற்புதமாக வாழ முடியும் அப்படின்னு பாடம் கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சீனி சேர்த்தா டீ காஃபி குடிக்கிறது இல்லை. ஏன்னா அது பாடம் கற்றுக்கிட்டாங்க. அது உடலுக்கு தீங்கானது அப்படிங்கிற அந்த பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க. அப்போ நம்ம டீ காஃபி, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி எல்லாம் குடித்து சுகர் வந்துருச்சு. அப்பவும் நான் வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபியை தான் நான் குடிப்பேன் அப்படின்னா அவர் பாடம் கற்றுக்கலை, அவர் ஏமாளித்தனம். அப்போ கடைசியில் என்னாகும், அவருடைய சுகர் முத்தி போய் கடைசியில் இறந்து போயிடுவார், சீக்கிரமாகவே இறந்து போயிடுவார். அப்போ பாடம் கற்றுக்கலைன்னா நீ ஏமாளி ஆகிடுவார். அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம், மன்னிப்பு கூட கேட்கலாம். நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, மன்னிப்பு கூட கேட்கலாம். நீ பாடம் கற்றுக்கிறது தான் அங்கே முக்கியம். நீ கற்றுக்கொள்கிறாயா என்பதில் தான் உனது கௌரவமே அடங்கியிருக்கு. உன்னுடைய மரியாதையே எங்கே இருக்குது? நீ கற்றுக்கொள்வது. நீ மன்னிப்பு கேட்டால் நீ ஒரு தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்டாக்கா உன்னுடைய கௌரவம் குறைஞ்சிடாது, உன்னுடைய மரியாதை வீழ்ந்து விடாது. நீ அதில் கற்றுக்கிற பாரு, அங்கே தான் உன்னுடைய மரியாதை பல மடங்கு உயருது. அதனால் சில இடத்துல விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்துட்டா நீங்கள் தோற்றுற மாட்டீங்க. விட்டு கொடுப்பது பாடம் கற்றுக்குறீங்க, அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தாழ்ந்து விடுவதில்லை, பல மடங்கு உயர்ந்து போவீர்கள். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விடாப்பிடியாக இருப்பேன், என் நிலைமையில் நான் பாடம் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஈகோவோட நான் அப்படிங்கிற ஈகோ பிடிச்சி போய் நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசி நீங்கள் பல மடங்கு உங்கள் உயர்வை பாதுகாப்பதாக நினைத்து கொண்டு விடாப்பிடியாக பாடத்தை அனுபவங்களிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பல மடங்கு தாழ்ந்து தான் போவீங்க, வீழ்ந்து தான் போவீங்க. அதனால் கற்றுக்கிறது தான் உயர்வே தவிர உயர்வு என்பது வேறு ஒன்றும் கிடையாது. கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே விட்டு கொடுக்கணும், பாடம் கற்றுக்கணும், மன்னிப்பு கேட்கணும், தவறுகளை ஒத்துக்கணும், நாம் செஞ்ச தப்பை ஒத்துக்கணும், உண்மை பேசணும். இப்படி ஒரு கற்றுக்கொள்கிற அந்த நடைமுறை இருக்கு பாருங்கள், அதுதான் ஒருவருடைய உயர்வுக்கு ஒரு உயர்வானவர் என்பதற்கு அடையாளம். உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு அதுதான். கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, எவ்வளோ பட்டும் புத்தி வரல அப்படின்னா அவங்க தான் முட்டாள். பாடம் கற்றுக்கணும். பாடங்கிறது நான் எப்படி அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எல்லா மோசமான கேரக்டர் இருக்கும், ஆனால் புத்தகத்தை படிப்பாங்க. படித்தா நான் படித்த ஆள் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நான் பாடம் கற்றுக்கிறேன், டெய்லி புத்தகம் படிக்கிறேன், நான் பாடம் கற்றுக்கிறேன். ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தா ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு நேர்மையே இருக்காது. இப்போ சில மருத்துவர்களை பாருங்கள், மருத்துவர்கள் பாடம் படித்தா தான் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு தேவையில்லாமல் சிகிச்சைகளை பரிந்துரைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சைகளை பரிந்துரைத்து எப்படி பணத்தை கொள்ளையடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க, ஒரு சேவை மனப்பான்மை இல்லாமல். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா படிக்கிறது நாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா புத்தகத்தை படிக்கிறதுனால நாம் படிச்சிருக்கோம்னு நினச்சிட்ருக்காங்க. புத்தக படிப்புங்கிறது சும்மா ஒரு 50% இந்த உலகத்தில். அதை தாண்டிய ஒரு படிப்பு. இந்த மாதிரி நல்ல பண்புகளை படிக்க வேண்டும். அதுக்கு நம்ம இப்போ அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தப்பு பண்ணால் அதுலேருந்து ஒரு தப்பு பண்ணுறதுங்கிற ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துலேருந்து அந்த தப்பை மீண்டும் எப்படி பண்ணக்கூடாதுங்கிற பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி கற்றுக்காமல் நான் பாடம் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் எப்போதும் ஒரே அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அதுபோல் இன்றைக்கி இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஏமாளின்னு தான் அர்த்தம். சின்ன வயசில் ஜாதி வெறி, அதே வெறி இன்றைக்கி வரை 50 வயசில் கூட ஒருத்தருக்கு இருக்குது. 50 வயசில் ஒருத்தருக்கு வந்து ஜாதி வெறியோடு இருக்கார் அப்படின்னா அந்த சின்ன வயசுலேருந்து அவருக்கு அந்த ஜாதி வெறி இன்னை வரைக்கும் மாறவே இல்லை. பாடத்தை கற்றுக்கவே இல்லை. ஆனால் சிலர் வந்து சின்ன வயசில் ஜாதி வெறியோடு இருந்திருப்பாங்க. அப்புறம் பிற்காலங்களில் ஜாதி மீது நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னா அவங்க கற்றுக்கிட்டாங்க, அனுபவங்கள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டதுனால தேவையில்லாத ஒரு நம்பிக்கையிலேருந்து அவங்க விடுபடுறாங்க. இதுதான் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது ஒரு ஏமாளித்தனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கடந்த காலங்களில் வந்து போரிடுறதுனால பல கோடி பேர் செத்தாங்க. அப்போ அதுலேருந்து நீ பாடம் கற்றுக்கணுமா இல்லையா? இன்றைக்கி அமைதியாக வாழணுமா இல்லை? இன்றைக்கும் வந்து சண்டை போட்டுட்ருக்குற இந்த உக்ரைனும் சரி ரஷ்யாவும் இன்றைக்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இன்றைக்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன் நீ பாடம் கற்றுக்கலையா? அன்றைக்கி எவ்வளோ சண்டை போட்டாங்க. 2ஆம் உலகப் போர் நடந்த சமயங்களில் எவ்வளோ அழிவுகள், போர்னால் என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் இன்றைக்கும் சண்டை போடுற. ஒரு உயிர் கூட உன்னுடைய இறந்து அநியாயமாக இறந்து போகக்கூடாது. ஒருத்தர் கூட அநியாயமாக இறந்து போகக்கூடாது அப்படிங்கிற அந்த பாடத்தை ஏன் நீ இன்னும் கற்றுக்கல? அந்த மாதிரி கற்றுக்காதனால தான் அவங்க நிறைய பேர் இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 50,000 பேர் சாகுறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் செத்துருப்பாங்க. உக்ரைன் ரஷ்யா இதில் வந்து 1,00,000 பேர் செத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க பாடம் கற்றுக்கல. அதனால தான் அவங்க வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏமாளியாக இருக்கிறார்கள். வாழ்க்கையை இழக்கின்ற ஏமாளி, வாழ்க்கையே தொலைத்து போகிற அளவுக்கு ஏமாளியாக இருக்கிறார்கள். நம்மெல்லாம் கொஞ்சம் பாடம் கற்றுக்கிட்டனால தான் போருக்கு ஆதரவான எண்ணங்கள் நமக்கு இல்லாமல் இன்றைக்கி அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கெல்லாம் பாடம் கற்றுக்குறாங்களோ எங்கெல்லாம் அவங்க தான் கல்வி கற்றவர்கள். இப்போ ரஷ்யா அவங்கெல்லாம் வந்து கல்வி கற்றுக்குறாங்கன்னா அவன் கல்வி கற்றுக்கல, அவன் புத்தகத்தை தான் கல்வின்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும், ஒரு உயிர் கூட அநியாயமாக இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கல்வியை அவன் கற்றுக்கல. அவன் வீம்பு பிடிச்சிக்கிட்டு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு பல பேரை சாகடித்து அவன் பெறுகிற வெற்றி அது உண்மையான வெற்றியே கிடையாது. அதனால் அவங்களாம் தான் முட்டாள்கள். அவங்க என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் அவங்க தொழில்நுட்பத்தில் முன்னேறினாலும் அவர்கள் தான் முட்டாள்கள். இஸ்ரேல் அவங்க தான் அவங்களாம் முட்டாள்கள் வாழ்கிற நாடுகள். பாலஸ்தீனம் அதெல்லாம் முட்டாள்கள் வாழ்கிற நாடு. இஸ்ரேல் பாலஸ்தீனெல்லாம் அவங்க அந்த நாட்டோட மக்களோடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இந்த மாதிரி அநியாயமாக இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு அமைதியை கடைபிடிச்சி சுமூகமாக அதுக்கு என்ன வழியை பண்ணணும், பக்கத்து நாட்டுக்காரங்களோட சண்டை போடக்கூடாது, ஒரு நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும், சமாதானத்தை விரும்ப வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சி அந்த மக்களுடைய உயிரை பாதுகாத்திருந்தால் அவங்க புத்திசாலி. அது இல்லாமல் சண்டை போடுற இந்த ரஷ்யா உக்ரைன் இவங்க எல்லாருமே வடிகட்டின அடிமுட்டாள்கள்னு தான் சொல்லணும். பாடம் கற்றுக்க மாட்டேன்றாங்க. அதுக்காக அவங்க ஒரு ஏமாளிகள். வாழ்க்கையை அதனால தான் அந்த ஏமாளித்தனத்துக்காக தான் வாழ்க்கையை இழந்து உயிரே இழக்கிறாங்க. புத்திசாலித்தனமாக இருக்கணும்.